இத்தனை தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற போது எவருக்கும் இல்லாத அவர் மட்டும் எப்படி தெய்வ திருமகனானார்? அன்பு உடன் பிறந்தவர்களே, அருமை பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, முற்றும் துறந்தவர்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இதிலே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசையும் துறந்து நிற்பவர்கள் ஞானிகள், யோகிகள், சித்தர்கள். இதிலே நம்முடைய தாத்தா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அனைத்தையும் துறந்து ஒரு தெய்வ திருவுருவாக நின்றதால், தன் மக்களை மட்டுமே நேசித்து நின்றதால், தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறைப்பட்டு சிறையிலே இருக்கிற போது அவரை பார்க்க செல்லுகிறார்கள். இப்போது போல அல்ல, அப்போது சிறையின் மேல் தளத்திலே தாத்தாவை சந்திக்க அனுமதிக்கிறார்கள். நீண்ட நேரம் காத்திருந்து பல மணி நேரங்கள் கழித்து தாத்தா அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போது நம்முடைய தாத்தா மூக்கையாத்தவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தேவை, என் தெய்வத்தை நான் நேரில் தரிசித்தேன். கண்டவுடன் சாஷ்டாங்கமாக அப்படியே அவர் காலில் விழுந்து நான் வணங்கினேன். கீழே விழுந்து வணங்கி கிடந்த என் முதுவிலே மலைத்துளி விழுவது போல உணர்ந்தேன். நிமிர்ந்து பார்த்தேன், அது என் தெய்வத்தின் கண்ணீர் துளிகள். வெள்ளைக்காரனுடைய அடக்குமுறை, அவனுடைய பீரங்கி, அவனுடைய துப்பாக்கி குண்டுகள் எதற்கு மஞ்சாத ஒரு வீர திருமகன், எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்த போதும் கண்டு நடுங்காத ஒரு வீரன் கண்கலங்கி நின்றதை நான் அன்று பார்த்தேன். கலங்கி நிமிர்ந்து பார்த்த என்னை, எழுந்திரு மூக்கையா என்று சொன்ன என்னுடைய தெய்வம் கேட்ட முதல் வார்த்தை, நம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார். அன்றுதான் இந்த எளியவன், இந்த அடியவன் அறிந்தேன், என் தெய்வத்தின் இதயம் முழுக்க நிறைந்திருப்பது தெய்வம் அல்ல, என் மக்கள் என்று நான் உணர்ந்தேன். அதனால்தான் அவர் தெய்வ திருமகன். தெய்வத்தின் இதயத்தில் தெய்வம் இருக்க முடியாது, தெய்வத்தின் இதயத்தில் மக்கள் தான் இருக்க முடியும். அப்படி தன் இதயம் முழுக்கத்தான் நேசித்த மக்களை வைத்திருந்த மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். அதனால்தான் அவர் தெய்வ திருமகன். சேர சோழ பாண்டியர்களிலே பாண்டியன் மிகவும் சிறப்பு பெற்றவன். சோழ பெருவேந்தன் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவியிருக்கலாம். ஆனால் அவனினும் புகழ் பெற்றவன் பாண்டியன். காரணம், முதல், இடை, கடை என்று 3 சங்கங்களை வைத்து என் தாய்மொழியை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு. அந்த பாண்டிய நாட்டை ஆண்டவர்களில் ஒருவன் பசும்பூன் பாண்டியன்.
அவனுக்கு முன்பு ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு வாரிசு இல்லை. சங்க இலக்கியங்கள் முழுக்க, புறநானூறு முழுக்க அவனை பற்றி பாடுகிறது. வில்கெழுதானை பசும்பூன் பாண்டியன் என்று பாணரும், விசும் இவர் வெண்குடை பசும்பூன் பாண்டியர் என்று ஈழத்து பூத தேவனாரும், நாடுபளதந்த பசும்பூன் பாண்டியன் என்று நக்கீரரும், படர்புகழ் திருவிற் பசும்பூன் பாண்டியன் என்று மதுரை கணக்காயனரும் பாடுகிறார். இந்த அகப்பாடல் முழுக்க பாடிய இந்த பசும்பூன் பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னன். இவன் அதற்கு அவனுக்கு முன்பு மதுரை இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வாரிசு இல்லை. அரசர் குலத்திலே அரசர் வாரிசிலே வராத ஒருவனை அடுத்த அரசனாக மன்னனாக தேர்வு செய்கிறார்கள். அவன்தான் இந்த பசும்பொன் பாண்டியன். அவன் ஒரு இளைஞன். ஒரு இளைஞனை பாண்டிய மன்னனாக தேர்வு செய்த பிறகு சோழனும் சேரனும் முடிவு செய்கிறார்கள், இவனை வீழ்த்தி எளிதாக பாண்டிய நாட்டை கை கொள்ளலாம் என்று. அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று சிந்திக்கிறார்கள். அப்போது அவர்களோடு சில சிற்றர்களை சேர்த்துக் கொண்டு போர் தொடுக்கிறார்கள். 7 மன்னர்கள் எதிர்த்து நின்று போர் தொடுக்கிறார்கள் இந்த பசும்பூன் பாண்டியனை எதிர்த்து. அந்த போர் தொடுத்த இடம்தான் தலையலங்கானம். அந்த இடத்திலே 2 பேரரசர்களையும் பல அரசர்களையும் தோற்கடித்து வெற்றி வாகை சூடுகிறான் இந்த பசும்பூன் பாண்டியன். அதனால்தான் அவன் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்று புறநானூற்றில் பாடப்படுகிறான். அந்த பசும்பூன் பாண்டியன் பிறந்த மண்ணுதான் நாளடைவில் மருவி 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 பசும்பொன் என்று ஆகிறது. அந்த பசும்பூன் பாண்டியன் பிறந்த போது சிறக்காத அந்த மண் என் தாத்தன் பிறந்ததால் சிறந்தது. இப்ப நான் சொல்லிதான் உனக்கு தெரியும் அவன் பிறந்த மண்ணு தான் இந்த மண்ணு. ஆனால் உலகத்துக்கே தெரியும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அல்ல, என் தாத்தா பிறந்ததால் அந்த மண் சிறந்தது. ஜெருசலேமில் பெத்லகேம் இயேசு பிறப்பினால் புனிதப்பட்டது. நபிகள் நாயகம் பிறந்த இடம் அவர் பிறந்ததால் புனிதப்பட்டது. புத்தன் பிறந்த இடம் அவன் பிறப்பினால் அந்த இடம் சிறப்புற்றது. அப்படித்தான் பசும்பொன் எங்கள் தாத்தா பிறப்பினால் சிறப்பு பெற்றது. ராமநாதபுரம் என்றாலே பசும்பொன் பைந்தமிழ் மக்களின் மனதிலே நினைவுக்கு வர காரணம் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன். எங்கே பிறக்கிறார்? பசும்பொன்னில் பிறக்கிறார். எப்படி? செந்தமிழ் நாட்டின் பொருணர் கொடுந்தீக்கன் மறவர். நம்முடைய பாட்டன் பாரதி பாடுகிறான், செந்தமிழ் நாட்டின் பொருணர் கொடுந்தீக்கன் மறவர் என்று பாட்டன் பாரதி பாடிய தீரர் குலத்திலே பிறக்கிறார் நம்முடைய தாத்தா. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று வள்ளுவ பெருமகனார் தந்தலிய மறைமொழிக்கேற்ப மானம் போனால் வாழாத ஒரு வீரர் குலத்திலே பிறந்தவர் நம்முடைய தாத்தா. போர்க்களத்திலே உன் மகன்
முதுகிலே வேல் வாய்ந்து இறந்து விட்டான் என்கிற செய்தியை கேட்ட தாய், இது உண்மையாக இருக்குமானால் அவனுக்கு பாலூட்டிய மாலை அறுத்து எறிவேன் என்று சூளுரைத்து களம் செல்கிறார். களத்திலே தன் மகன் மார்பிலே வேல் தாங்கி வீழ்ந்ததைக் கண்டு அவள் சொல்லுகிறாள், இன்றுதான் உன்னை சுமந்து பெற்ற பெருமையை நான் அடைகிறேன் மகனே என்று சொன்ன அந்த புறநானூற்று மான மரத்தி வழியிலே வந்தவன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர். போர் என்று முரசறைந்த பிறகு வாளை உருவிக்கொண்டு பளபளக்கும் வேலை எடுத்துக்கொண்டு வேல் வேல் வெற்றி வேல் வெற்றி அல்லது வீர மரணம் என்று களத்திலே பாய்ந்த மான மறவர் குலத்திலே பிறந்தவன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர். போர்க்களத்திலே மாற்றானுடைய ஈட்டி தன் நெஞ்சை குறிவைத்து வருகிற போது கன நேரம் கண்ணிமைப்பது கூட மானமிக்க தமிழனுக்கு மரத்திலே வீரத்திலே ஐய இழுக்கு என்பதற்காக கண்ணுடையமைக்காத நின்ற வீர தீர மறவர் குலத்திலே பிறந்தவன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நமது முன்னவர்கள் அரசர்களாக மண்ணை ஆண்ட போது அவர்கள் உடலை காட்டிக்கொண்டு முறுக்கும் தசையிடையே காட்டிக்கொண்டு வாளும் வேலும் நிற்கிற படங்களை பார்த்த நீங்கள் இப்படி ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்குள்ளே ஒரு மகத்தான மாவீரன் மறைந்திருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வீரன் என்பது என்ன என்ன என்று யோசிச்சு பாருங்கள் என் அன்பு தம்பி தங்கைகளே. மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல எவன் மரணக்கயிற்றுக்கு அஞ்சாமல் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்ற முழக்கத்தை இந்த நிலத்தில் வைத்த மகன் நம்முடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறக்க கூடாது. இங்கே பேசிய என் தம்பிமார்கள் எல்லாம் பல்வேறு செய்திகளை பதிவு செய்தார்கள். நானே பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். தாத்தா என்ற உடனேயே உங்களுக்கு நினைவு வருவது கைரேகை சட்டை ஒழிப்புதான். வெள்ளைக்காரன் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று வென்று வருகிறான், ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி வருகிறான். அவன் ராணுவ வலிமையால் அல்ல, பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்த நிலத்தவர்களே துரோகிகளாக பயன்படுத்தி வீழ்த்தி வீழ்த்தி வருகிறான். அப்போது தென் மக்கள் தென் மாநிலங்களிலே தென்பகுதியிலே நுழைகிற போது அவனுக்கு இருக்கிற ஐயம், அவன் முதலில் கணக்கெடுக்கிறான். எவன் எவன் போர்க்களத்தில் மூர்க்கமாக உயிருக்கு அஞ்சாமல் மரணத்திற்கு அஞ்சாமல் களத்திலே பாய்வானோ அவனை எல்லாம் முதலிலேயே ஒடுக்க வேண்டும் என்று இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போடுறான். இதுல முதலே பிரமலக்கல்லருக்கு போடுறான், அப்புறம் ஓராண்டு கழிச்சு மறவருக்கு போடுறான், அதிலே குறவர் வேட்டைக்கார கவுண்டர், இப்படி பல பேர் வேட்டு கவுண்டர் எல்லாருக்கும் போடுறான், பல சாதிகளுக்கு போடுறான். எல்லாம் சின்ன சின்னது. இதுல பெருத்த எண்ணிக்கையில் இருந்தது பிரமலக்கல்லர்கள், படையாட்சிகள், மறவர்கள் எல்லாருக்கும் போட்டான். இதுல தாத்தா ரொம்ப இளவயது எதிர்த்து போராடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுமே அந்த சட்டத்தின் கொடுமை. பெற்ற தாய் மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவளை பார்க்காமல் இரவில் வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே காவல்துறையிலே கையெழுத்திட்டு காவல் நிலையத்திலே இருக்க வேண்டும். ஊர்தோறும் காவல் நிலையங்களை உருவாக்கினான். ஒரு கொத்தடிமையை போல நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அங்கே வந்து கையெழுத்து போட்டு அங்கே உட்கார்ந்திருக்கணும் ஆண் மக்கள். இன்று எனக்கு திருமணமானாலும் இரவு என் மனைவியோடு இணைய முடியாது, நான் காவல் நிலையத்திலே கைரேகை வைத்துவிட்டு காத்திருக்க வேண்டும். என் மனைவி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாலும் அவளுக்கு துணை இருக்க முடியாது, இங்கே வந்து கைரேகை வைத்துவிட்டு காத்திருக்க வேண்டும்.
இதய வலி இருந்தாலும் உடல்நோய் இருந்தாலும் மரணப்படுக்கையில் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்க வயதுகளா இருந்தாலும் அங்கே கயிறை வைத்து விட்டு காத்துக் கொண்டிருக்கணும். அப்படி ஒரு கொடிய அடக்குமுறை சட்டம் இந்த குற்ற பரம்பரை சட்டம். எதிர்த்து நம் தாத்தா வருவதற்கு முன்பே 1920 பெருங்காவநல்லூரிலே மாபெரும் புரட்சியை முன்னெடுத்த மக்கள் நம்முடைய இன சொந்தங்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே, நீங்கள் வரலாற்றிலே ஜாலியன் வாலாபாக் என்ற படுகொலையை படித்திருப்பீர்கள். சென்ட்ரல் டயர் சுட சொன்னான், பல 100 பேர் சத்தான், படித்திருப்பீர்கள். பகத்சிங் என்கிற புரட்சியாளனை உருவாக்கியது அந்த படுகொலை தான். அது அவன் வரலாறை நீங்கள் படிக்கும் போது அறிவீர்கள். அதையே பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். அந்த கொலைக்கும் அந்த போராட்டத்திற்கும் பெருங்காமநல்லூர் போராட்டத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஜாலியன் வாலாபாக் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பெருங்காமநல்லூர் புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை. வரலாற்றில் செய்தியே இல்லை. அந்த இடத்தில் கூடுகிறார்கள். சென்ட்ரல் டயர் சுட சொல்வான் என்று மக்களுக்கு தெரியாது, கூடிவிட்டார்கள். திடீரென்று சுட சொல்லி உத்தரவிட்டான், சுட்டு விட்டார்கள், செத்து போனார்கள் மக்கள். ஆனால் அது வரலாறு. இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே, அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவர்களுக்கு பேசுகிறது போல ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பேசியவர்கள் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள், வரலாற்றிலிருந்து மறைத்தார்கள். ஆனால் பெருங்காமநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான், கைரே சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான், அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான், அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள், எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு, கட்டை, வேல், அருவா, வேல் கம்பு, அருவாவை வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள். அது தெரியாமல் நடந்த கொலை. இது தெரிந்த களத்தில் சாவை சந்தித்து மாண்டது. இது வரலாற்றில் புரட்சி, செய்தி இல்லை, புரட்சி. அதை இள வயதிலே படித்த நம்முடைய தாத்தா அந்த வலியை உள்வாங்கிக் கொள்கிறார். அந்த வலியில் தான் அந்த அவமானம், சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாது. நீ இரவில் போய் கயிறை வைத்து அங்கே கொத்தடிமை போல இருப்பதை விட உன் கட்டை விரலை நீ வெட்டி எரியலாம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். நம்ப முடிகிறதா என்ன அருமை சொந்தங்களே? பலாயிரக்கணக்கான இளைஞன் அந்த தலைவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் கட்டை விரலை வெட்டி வீசினான். இதான் வரலாறு. ஒரு தலைவனின் வார்த்தைக்கு இருந்த வலிமை அதிலே வெளிப்பட்டது. பயந்துட்டான். ஒரு சன்னியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை, வெள்ளை வெட்டி வெள்ளச்சடி கட்டிட்டு திருநீர் பட்டை போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரன் பயந்தான்னா, வரலாற்றில நம்ம தாத்தாவை பார்த்தாண்டா. அவனாவது நம்ம பாட்டேன் பூலித்தேவன், தீரன் சின்னமெல்லாம், மருது வண்டிலாம், நம்ம பாட்டிலாம் வேல் வால் ஒண்ணு இல்லடா. நம்ம பிள்ளை பேர, அவன் பேர பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா. அதுக்கு பயந்துட்டான். நொறுக்கி எரிஞ்சார். அன்றைக்கு இந்த திராவிடர்கள், இந்த தலைவர்கள் நமக்கு இருக்கிற கோபம் என்ன? அந்த ஒற்றை மகனாக அந்த இந்த தமிழ் சமூகத்தில், ஒரு பெருந்தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக அவர் போராடி கொண்டிருக்கும் போது துணை நின்றவன் எவன்? இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிறியே என்று எதிர்த்தவன் எவன்? ஒருவர் கூட திணைக்கு நிக்கலை, துணைக்கு நிக்கலை. அந்த தலைவனுக்கு நம்முடைய தாத்தா ஜீவானந்த தாய்த்தா, அவரை தவிர எவனும் நிக்கல. அப்ப ஐயா ராமசாமி எல்லாம் இருந்தார்ல, சமூக புரட்சியாளர், போராளி. ஏன்னா அவன் தமிழன் அவமானப்படுத்தப்படுகிறான். அது தமிழனுக்கு நேர்ந்த இழிவு. உசிலம்பட்டியில முத்துராமலிங்க தேவர் பேர்ல இன்னைக்கு கல்லூரி இருக்க, தாத்தா பேர்ல 22 வயது ஒரு பையன்
பாபா என்கிற பையன் அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லுகிற போதே, பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை மந்தையில் அடைத்துப்பது போல வெள்ளைக்காரர்கள் அடைத்து வைத்து கைரேகத்தை வைக்க சொன்னார்கள். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேகை வைக்க சொன்னார்கள் பாபா என்னபோது, நீங்கள் கவலைப்படாதீய தேவரே, எந்த இடத்தில் நம் மக்களை மந்தை போல அடைத்து வைத்து கைரேகை வைக்க சொன்னானோ வெள்ளைக்காரன், அதே இடத்திலே நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே கல்லூரியை கட்டி நம் மக்களை கற்றறிந்த சான்றோர்களாக்கி கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று 22 வயதிலே தன் நிலத்தை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம்முடைய தாத்தா மூக்கையா தேவருக்கு கொடுத்து கல்லூரியை கட்ட வைத்த மகன் நம் அண்ணன் பழனி பாபா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலிலும் சாந்திலும் நம் தாத்தன் மூக்கையா தேவர் பேரும் மூச்சும் நம்முடைய அண்ணன் பழனி பாபா பேரும் மூச்சும் இருக்கிறது என்பதை என்னரும் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இவரை பத்தி பேசி என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா ஒரு சாதி குமிழ்கள் அடைப்பாண்டா, அவரை அடைச்சிட்டாண்டா. உனக்கு தெரியுமா அவரை ஒண்ணு தெரியாது இல்ல. அவரு எல்லாரும் போய் நீங்க நம்ம சாதிக்கு தலைவராயிரணும், நம்ம சாதிக்கு தலைவராகணும். நான் கடல், என்னைய நான் சமுத்திரம், என்னை என்னடா குட்டை குளமா இருக்க சொல்றேன்ட்டவள. அது ஒரு கடல். அவரை சாதிக்குள் சாதிய தலைவராக நிறுத்துவதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை. ஒரு மனிதனை அவன் குணத்தை வைத்து தான் மதிப்பிடமே வேண்டிய ஒழிய அவன் பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். அதை பலமுறை வலியுறுத்துகிறார். நான் அதை பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்னே இரு கரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பிலே எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த நிலமுழக்கு எடுத்து பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். இல்லை என்றால் வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே பெரிதும் அவர் நேசித்து வழங்கக்கூடிய தெய்வத்தின் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற இறுக்கம் இருந்ததை தகர்த்தி இந்த திராவிடர்கள் சொல்வது போல பார்ப்பான். வைத்தியநாத ஐயர் கோயிலுக்குள் நுழைய நீ வா என்று அழைத்துக் கொண்டு போகும்போது எதிர்ப்பு வருகிறது. இந்த தமிழர் நிலத்திலே ஒரே ஒரு மகன், ஐயரே நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், எவர் எதிர்க்கிறார் என்று நான் பார்க்கிறேன், உங்கள் உடன் நான் வருகிறேன் என்று உறக்க முழங்கியவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் தான். மதுரை வீதிகளிலே கடை தெருக்களிலே தன்னுடைய தோழர்களை நண்பர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் கூட்டிக்கிட்டு போவதை எதிர்க்க எவரும் கூடாது என்று வீதி வீதியாக சென்று துண்டறிக்க கொடுத்தவரும் அவர்தான். அவரை சாதியவாதி சாதிய வெறியர் என்று சொல்லுபவர்கள் யார்? எல்லோரும் என் தம்பிகள் பேசிவிட்டார்கள். நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு என்று போடுகிறவர்கள் இவரை சாதி தலைவர்கள் என்று சொல்கிறார். அதை தமிழ் சமூகம் நம்பக்கூடாது. இதை நம்பினாய் வீரப்பனை திருடன் மாயாவி என்பதை நம்பினாய், தமிழரசனை தீவிரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், கலியபெருமாளை தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், நம் உயிர் தலைவன் பிரபாகரனை டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி என்றதை நம்பினாய். இப்போது உன் முன்னால் நிற்கிற உன் உடன்பிறந்தானை செப்பரேட்டிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் ஆன்டி நேஷனலிஸ்ட் என்று சொல்வதை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய். எவன் உனக்கு தலைவன் என்பதை நீ அறியவில்லை என்றால்
எந்த காலத்திலும் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வாய்ப்பில்லை. அவர் இல்லை, ஆனால் அவன் சுமந்து நின்ற கனவு நம் கைகளில், நம் தோள்களில் என்பதை தமிழிளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. 100 ஏழை உழைத்து பாடுபட்டு ஒரு பணக்காரனை உருவாக்குகிறான். 100 ஏழை உழைத்து அந்த பணக்காரன் ஏய்த்து 1000 ஏழைகளை உருவாக்குகிறான் என்று சொல்லு. ஏழைகளின் காவலன் அவரு. ஒரு நாட்டிற்கு அடிப்படை ஆதி எல்லாமே விவசாயம் தான் என்கிறார். அதைத்தான் பேரன் சொல்ற. நான் சொல்லும்போது நீ சிரிக்கிற. வீரமற்ற அகிம்சை என்பது கபட நாடகம் என்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. வீரமற்ற அகிம்சை என்பது ஒரு கபட நாடகம் என்கிறார். அதனாலதான் யார் பின்னாடி போய் நிற்கிறார்? சுபாஷ் பின்னாடி. அவன் யாரு? என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரன் சுபாஷ். மாசத்தும் சொல்லுகிறானே, நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று. அப்படி வெள்ளைக்காரனுக்கு அவன் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று ஆயுதத்தை எடுத்தவன் சுபாஷ். அவன் ஒரு கோட்பாட்டை கொண்டான், என் தாத்தன். வீரமற்ற அகிம்சை கபட நாடகம். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அதே கோட்பாட்டை கொண்டிருந்தான். எங்கள் உயிர் தலைவன் இந்த தலைவர்களின் வழியில் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினான். அது வன்முறைக்கு எதிரான அகிம்சை என்பது கோழைத்தனம். அதான் தாத்தா அப்படி சொல்றாங்க. வீரமற்ற அகிம்சை கபட நாடகம் தலைவன், அதை கோழைத்தனம். கருத்து ஒண்ணுதான், வார்த்தை வேற. அப்ப என்ன சொல்றாங்க? 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் எங்க இருக்கிறாங்க? வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோழைத்தனம், வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். இந்த கொள்கையில நேதாஜி, நம் தாத்தா, நம்முடைய தலைவன் பிரபாகர் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க. மாசத்துக்கு சொல்றான்ல, அதான் சொல்றான். உன் எதிரிக்கு அவனுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பதில் சொல்லு. அந்த மொழியில் சொல்ல விளைந்தவன் வீர மறவன் சுபாஷ் சந்திர போஸ். அவனுக்கு துணை நின்றவன் என் தாத்தன் மறவன் முத்துராமலிங்க தேவர். அந்த மொழியிலேயே சிங்களனுக்கு பதில் சொன்னவன் எங்கள் உயிர் தலைவன் வீர மறவன் பிரபாகரன். டேய், நீ வெட்ட வரும்போது ஐயா சாமி விட்டுன்னு விழுந்து கும்பிடுற ஈன சாதி இழி பிறர்கள் அல்ல தமிழர்கள். நீ வெட்ட நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிறமான மறவர் கூட்டம் என்பதை திராவிட கூட்டம், இந்திய கூட்டம் பதிவு வச்சுக்கணும். 1 2 இல்ல, அவ்வளவும் சத்திய வார்த்தைகளின் உடன் பிறந்தார்களே. நம் தாத்தா சொன்னது அவ்வளவும் சத்திய வார்த்தைகள். இன்னைக்கு நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு. மாடு ஆடு மேய்க்கிற, ஐயோ மாடு ஆடு பேசிக்கா, பைத்தியம் முத்தி போச்சு. தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு, அதுக்கு ஓட்டா இருக்கு. தண்ணீருக்கு ஓட்டு இல்ல, தண்ணீரை குடிக்கிற நாயை, உனக்கு ஓட்டு இருக்குல்ல நாயை, அதுக்கு தான் நாய, அதுக்கு தான்டா நாய. பண்ணிய தண்ணிய குடிக்கிறிய பண்ணி, உனக்கு ஓட்டு இருக்குல்ல பண்ணி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். பண்ணி எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு. அவனுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம பேசுறது புரியாது. இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போல அன்னைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார். ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார். பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். இன்னைக்கு நான் சொல்லும்போது கைதட்டுவேன். அன்னைக்கு அவர் பேசும்போது என்ன முத்துராமலிங்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா?
சத்தியமா நினைச்சிருப்பான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அதான் இன்னைக்கு அடுக்கம் புறா பிளாட்ஸ். அன்னைக்கு வரல, இப்படிதான் வாழ போறான்னு கணிக்கிறாப்ல. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். இன்னைக்கு நெல் விளையிற இடத்துல கல் விளைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? வீட்டு மனைகள். அத அன்னைக்கு ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு, இதாண்டா நடக்கும். ஆரியம் திராவிடம் இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார். இந்த கணிப்பிற்கு பெயர் என்ன? கால ஞானம். அதனால்தான் அவன் ஞானி, தெய்வ திருமகன். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை கணிப்பவனே ஞானம் உள்ளவன், தெய்வத்திற்கு இணையானவன், தீர்க்க சிந்தனை கொண்டவன். இதற்கு முன்பு எவனா இருந்தான். அவர் காலத்து அவரோடு இருந்தவன் யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. 1921 அவன் இறந்து போகிறான். 47 விடுதலை. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 21க்கு முன்னாடி பாடிட்டு செத்துற. நாடு விடுதலை அடையவில்லை, அடைந்து விட்டார். மாநிலங்கள் பிரிப்பார்களா? தெரியாது. ஆனால் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்கிறான். அவன் பிரிச்சுட்டான். நிலச்சுமையென வாழ்ந்திட புரிவையோ எனக்கு நிலச்சுமை, பூமிக்கு பாரமா என்னை வாழ விட்டுருவியா? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடியவன் நம் பாட்டன் பாரதி. மாநிலம் பிரிக்கல. தமிழ்நாடு என்று இவர்கள் பேர் வைப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியும் பாடிட்டு அடங்கிட்டான். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சில பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பல இடங்களில் பாடி தீர்த்தார். இந்த கணிப்புக்கு பேர் கால ஞானம். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்குவன் மகா கவிஞன். அவன் ஒரு ஞானி, இவர் ஒரு ஞானி, கால ஞானி. காலத்தை வருங்காலத்தில் வருவதை முன்கூட்டியே கணிக்கிறவன். இங்கே சில பதர்கள் மழை பெய்யும் தண்ணி தேங்கும்னே 60 வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இளவையும் கூட்டாம, இது ஒரு ஞானம், கேடுகட்ட கூமுட்ட ஞானம். ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணு எப்படி வருது? எப்ப தெரியுது? பேரன் நான் வந்தேன். நாங்கள் தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, தேவேந்தர் அல்ல, படையாச்சி அல்ல, பறையர் அல்ல, உடையார் அல்ல, முத்தரையர் அல்ல, கவுண்டர் அல்ல, இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் என் அடையாளங்கள் அல்ல. பிறகு நான் யார்? நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தேன். முடிந்தது. 2 பேரும் ஏத்துட்டான். 2 பேரும் கபடியில டேஸ் அடிக்க வருவோம்ல, கையை கோர்த்துக்கிட்டு இப்படி அப்படி வந்துட்டான். நான் எப்படி பண்றேன்? அப்படியே தாவி போவோம்ல ஜொர்க்கடிச்சு. கபடி விளையாட்டு புரோ கோடி நடக்குது பாரு, ஏன்னா அப்படி அடிச்சு போனவன் நான். அவன் வரும்போது அப்படியே தோல்ல கை வச்சு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு போயிடுவேன். அப்படி போய்கிட்டு இருக்கேன். இப்ப இவன் 2 ஒண்ணு எப்படி கண்ணுக்கிறா? அவன் கச்சத்தீவை எடுப்பான், எடுத்து கொடுப்பான். இவன் கொடுக்கும் போது கூட இருந்து பல்லிழிச்சு இருப்பான். அவன் ஆரியன், அவன் இந்தியன், இவன் திராவிடன். தட்ஸ் ஆல். 2 ஒண்ணு. அவன் இந்தியை திணிப்பான், இவன் எதிர்ப்பது போல நடிப்பான். அதிகாரத்தில் இல்லாத போது இந்தி தெரியாது போடா,
அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்திக்காரனே வாடா, இந்தாடா தீபாவளிக்கு ஸ்வீட்டு பிடிடா, இதன்மே பண்டிகை மே சாத் மே ஹே, உமர் ஓட்டு மே ஹே, நமக்கு போட்டு மே ஹே, சேகர் பாபு மே ஹே, கோயில மணி அடிச்சுக்கமே. டே போடா போடா பிக்காளி. இன்னுமாடா நீங்க திருந்தல? டே இன்னுமாடா? இது போல 1000 மகன் இல்லடா, 1000 மகன் வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு முன்னிக்கிற இந்த மகனையும் விட்டுட்டான்னு வச்சுக்க, உன்னை நாய் கூட மதிக்காத. உனக்கு ஒரு பையன் சொல்ல மாட்டான். முதல்ல இவர் யாருன்னு ஒருத்தனை 1 மணி நேரம் பேச சொல்றான் இந்த நாட்டில். டே பேச சொல்றான், நான் பேசுற மாதிரி பேச சொல்றேன், பேச சொல்லு. தெரிஞ்சாதானே பேசுவான் தம்பி, துறை சொல்ற மாதிரி தெரிஞ்சாதானே பேசுவான். அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும், அந்த பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க. தேவர், மரவர், அகமுடையர், கல்லர்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு. நீ வா அங்க வச்சு போடுறோம். உனக்கு இந்த வாட்டி இருக்கு, ரொம்ப போட்டாங்க நமக்கு. ஒரு அளப்பெரிய ஞானம். நீ ஒன்னொன்னே யோசிச்சு பாரு. இவன் கல்வியை மாநில உரிமையிலிருந்து பறிச்சுட்டு போவான் இந்தியன். அதை சொல்ற ஆரியம் தான். இந்திய வேற ஆரியம் வேற இல்லை, எடுத்துட்டு போவான். திராவிடம் விட்டுருவான், மருத்துவத்தை எடுத்துட்டு போவான் விட்டுருவான், வரியெல்லாம் எடுத்துட்டு போவான் விட்டுருவான். கடைசி எங்கே ஒரு நாடகம் போடுவான், எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரல, நான் எப்படி வாத்தாருக்கு சம்பளம் போடணும். இதை சொல்றது கடா ஓட்டு கட்டு வந்தா நான் பரதேச்சு, இது கடா உனக்கு 40 MP கொடுத்துச்சுட்டு. ஐயா ஐயா எப்படி கணிச்சு சொல்றாரு பாரு. 2 பேரும் ஒண்ணுதாண்டாவன். யாருக்கு சொல்றாரு? எனக்கு தான். எனக்கு சொன்னது இருக்கு பாரு, பல இது சொல்றேன் பாரு, பின்னாடி சொல்லிட்டு வரேன். எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் பாரு. சீமா உனக்கா? எனக்கு தான்டா, எல்லாமே எனக்கு தான். தீரம் பேசுனதும் எனக்கு தான், என் தாத்தன் பைய பேசி வச்சதும் எனக்கு தான். ஒரு மனிதனின் குணத்தை வைத்துத்தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து, பிறந்த சாதியை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது. இதே கருத்தை தான் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர், அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள், இதே கருத்தை தான் சொல்லுகிறார். பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீ பகுத்து பார்க்கிறாய்? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய். நான் மதர்ந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை அபகரிக்க மாட்டேன், திருட மாட்டேன், ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன், பிறர் மனையை நிலவை கூட தொட மாட்டேன். இந்த நாட்டில் எது எது தர்மம், எது எது சமூக நீதி, எது எது நேர்மை என்று கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அதை அப்படியே நான் கடைபிடிப்பேன். இதில் எதையுமே செய்யாத ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலண்டு விழுக தெருவிலே கிடப்பான். கட்டிய மனைவி தவிர பிறமனையை நோக்குவான். ஊரான் சொத்தை புறான் திருடி பதுக்கி ஒதுக்குவான். ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைப்பான். இந்த நாடு, இந்த நாட்டின் தர்மம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ, எதுவெல்லாம் கருமம் என்று பழித்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்பவன் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததனாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே, அங்கே மராக்கியத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒரு மனிதனின் குணத்தை வைத்து மதிப்பீடு. அப்படி எங்க மதிப்பிடுறேன்? எங்க மதிப்பிடுறேன்? அவன் இந்திய நாட்டின் குடிமகனானாலும், இந்த நாட்டின் முதல் குடிமகனானாலும் உட்கார இடம் தரவில்லை. ஐயா மோடி அவர்களும், நாட்டின் பிரதம அமைச்சர் அவர்களும், ஐயா அத்வானி அவர்களும் நாற்காலிலே உட்கார்ந்து கொண்டு நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்முவை அந்த ஓரத்திலே கைகட்டி நிக்க வைத்த நாடு தாண்டா இந்த நாடு. இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரியாத காலத்திலே தாத்தா அவர்கள் கடுமையாக அதை எப்படி குறிப்பிட்டு பேசுறாரு. ராம்நாத் கோயிலுக்குள்ள போகல, கோயிலுக்கு முன்னாடி இருக்க மரத்துல யாக வளர்த்து சாமி முட்டு போயிட்டாப்ல. நாட்டின் முதல் குடிமகனாயும் என் மேல சுமத்தப்பட்ட தீண்டாமை, இழிவு, சாதி அழுக்கு துடைக்கப்படலடா. அப்ப பிறப்பினால் நீ இதை கணக்கிடுற. அவன் திறமை, அவன் குணம், அவன் உயர்ந்த பண்பு மாண்பை வைத்து நீ மதிப்பிடு என்று
பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர் எப்படி நீ சாதி வெறியர் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றாய்? அதை தகர்க்கிறோம்டா. நீ வந்து பார், தாத்தா இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திலே முழக்கமிட்டவன் மறவன். என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலே முழக்கமிட போபவன் தேவேந்திர குலத்தில் பிறந்த மகனும் மகளும். அவர் கண்ட கனவு தமிழ் சமூகத்தின் சமத்துவம், ஓர்மை. இந்த நிலப்பரப்பு முழுதைக்கும் நேசித்த மகன், ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்திலே நின்ற மகன், சொந்த நிலத்தில் வாழ்கிற பகத்து பார்ப்பார் என்று எப்படி நீ நம்பினாய்? எவர் கூறினும் நீ எப்படி ஏற்றாய்? எப்படி ஏற்ற? ஒன்னையும் பார்க்கும்போது எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிட்டு, தன்னை பற்றி சொல்லும் போது எனக்கு பாடுபட தெரியும், பாராட்டு பெற தெரியாது. எனக்கு வெற்றி பெற தெரியும், வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது. எனக்கு விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது. எனக்கு மக்களைத்தான் தெரியும், மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது. எனக்கு பாய்தான் தெரியும், பட்டுமத்தை தெரியாது. எனக்கு அடக்கம் தெரியும், ஆடம்பரம் தெரியாது. எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார். அதை இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா, அடிமைப்பட்டு கிடந்த நிலத்தின் உரிமைக்கு நின்ற நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன், எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிறார். வீரனாக இருக்கிற குணம்தான் எதிரியாலும் போற்றப்படும். கோழையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனே பழித்து பேசுவான், இழிவாக கருதுவான் என்கிறார். இவ்வளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை. அவரை ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை குரு பூஜை வருது, அவருக்கு ஜெயந்தி வருது, போய் வணங்கிட்டு அப்படி வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க. தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுக்கறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. இப்பதான் தெரியுது. தம்பி சொன்ன மாதிரி ஒரு வாரம் உட்காந்து என்னென்ன பேசணும்னு வந்தா இங்க 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. சரி, பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து தாய்க்கோழி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பத்தி பேசுறதை விட என் தம்பி தங்கைகள் பேசுவதான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அவர் நினைப்பார்ல என் பேரன் சீமான் தான் இல்ல, 1000 சீமான்கள் பேசுகிறாங்க, தங்கைகள் பேசுகிறாங்க. அவர் நினைப்பாருங்க. கடைசியா சொல்றார், எனக்கு தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும், ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் நம்முடைய உறவாக, தாத்தாவாக, முன்னத்தி ஏறாக, வழிகாட்டியாக பார்த்திருக்கோம். இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை, ஐயா ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்ல, அவர் பேசியதை எடுத்து பேசினேன். அவரை அவதூறு பேசுறோம்னு இல்ல, அவர் தான் 60 ஆண்டுகளா என் இன மக்களை அவதூறா பேசியிருந்திருக்காரு. அதை எடுத்து பேசினேன். அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள். இப்போது என் பிள்ளைகள், தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள்
தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள், மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள். தமிழ் சமூகம் மேன்மையும். சொல்றாரு வள்ளலார் பெருமகன், இந்த சமூகத்திலே புறையோடி கிடந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை தகர்த்து சமூகம் மறுமலர்ச்சிக்கு மாறுதலுக்கு வித்திட்ட மகான்கள். ஒருவன் நம்முடைய முன்னவன் வள்ளலார் பெருமகன், இன்னொருவன் நம்முடைய முன்னவன் வைகுந்தர். இந்த இருவரையும் தாண்டி இந்த நிலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஒன்றும் செய்துவிடவில்லை. ஆனால் நம் முன்னவர்களின் பெரும்புகளை எல்லாம் அவர் முதுவுக்கு பின்னாடி இவர்கள் மறைத்தார்கள். நம்முடைய வழி என்ன? நம்முடைய ஆவேசம், கோபம், ஆத்திரம், இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெண்ணிய உரிமை. ஐயா ராமசாமி அவர்கள் போராடினார்கள். சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, அதற்கு போராடினார்கள். ஏற்கிறோம், எதிர்க்கவில்லை. ஆனால் பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவரும் போராடினார், அதுல மாற்று இல்ல. அவர் தான் போராடினார், எல்லாம் அவர் தான். அவர் இல்ல, அவர் சுவர் அங்கிட்டு தூக்கிட்டு போன்றோம், அவ்வளவுதான். பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுனே அரைப்படி மண் இல்லாம வித்து திண்டா யோக்கிய பயல்களை என்னடா சொல்றது? சொல்றா என்ன சொல்லலான்னு சொல்லு. ஆறுன்னு இல்ல, அதுக்கு ஒரு ஊர்னு இல்ல, ஒரு மலைன்னு இல்ல, வெட்டி தின்ன அயோக்கிய பயல்கள் என்னடா பண்ணலாம் சொல்றா. இப்ப பேசு, ஜெயித்து வந்து பேசுறேன், ஜெயிச்சு வந்து அந்த வென்று வந்து வென்று வந்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும். ராணுவத்துக்கு சில ரகசியங்கள். அதாவது இங்க பாரு, கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக. நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாட்டில், இந்த இனத்தில், உலகத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்றான்னா, என் அன்பு உடன் பிறந்தார்கள் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும். எது ஒன்றையும் நேர்மறையாக சிந்தி, அந்த நேர்மறை சிந்தனை உனக்கு 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறார். அது எப்படின்னு நேர்மறை சிந்தனை? திராவிடம் ஒழிக, அது வல்ல. தமிழ் தேசியம் வளர்க வெல்க, இதுதான். எதிரி தோற்க வேண்டும் அல்ல, அதுவல்ல உன் கோட்பாடு, அதுவல்ல உன் நோக்கம், அதுவல்ல உன் இலக்கு. நீ வெல்ல வேண்டும், அதுதான் உன் இலக்கு. அவன் சாக வேண்டும் அல்ல உன் வேண்டுதல், நீ வாழ வேண்டும், அதுதான் உன்னுடைய கோரிக்கை. இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க, அதான் நம் கோரிக்கை. அடுத்தவன் 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 மொழியை நானே அழிய வைக்கணும். என் மொழியை காக்கிற உரிமை, வாழ வைக்கிற உரிமை எனக்குண்டு. அடுத்தவன் மொழியை அழிக்கிற உரிமை எவருக்கும் இல்லை. அதிலும் மாண்புமிக்க தமிழனுக்கு அறவே இல்லை. இதுதான் 10 ரூபாய் உன்னுடைய பையில் இருந்து விழுந்து விட்டால் நீ வருந்தாதே. அந்த 10 ரூபாயை எடுத்த ஒருவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ. இதான் நேர்மறை சிந்தனை. அவன் கற்பிக்கிறது இதைதான் கற்பிக்கிறான். இதை அவன் பரம்பரை கருவாவதற்கு முன்பே இந்த மண்ணில் விதைத்த மகான்கள் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகனும் பெருமகனார் வள்ளலார் அவர்களும். தாத்தா என்ன சொல்றாரு? தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றான். என்ன சொல்றாங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லு, கெட்டது ஒழியணும்னு சொல்லாத, நல்லது வாழணும்னு சொல்லு. நல்லது வாழ்ந்தால் கெட்டது ஒழியும். இவன் கூப்பிடாம பாரு. நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை பாருன்னா, எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான், கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி, 2 பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாத, ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவிடா கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன்.
விளங்குதா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்கள தொலைக்கத்தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி பீட்டி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிடந்துருச்சுரா. இவன் கூலி இவனும் கொடுக்கல. இப்போ இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். அம்பிடுதான் தட்சாலி வரானார் சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும், இன்னும் போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்க? நீ வேலுநாச்சியார படமா வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா, இல்லை சொல்லி வச்சான்ல, அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் 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 அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு. அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்னையா அப்படி தப்பா சொல்றீங்களே, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. இப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாம் இருக்கான், இந்துல இருக்கான். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க என்னை விமர்சிக்கிறீங்க? ஏ கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்லை 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காவா வெட்டுன்னு வாய்க்கில் போட்டனா, என்னடா அயோக்கிய பிள்ளை என்ன ஏண்டா திட்டுறா என்ன? அப்பத்தான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா என்னை பேசி தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பரதேசி. இதை புரிஞ்சுக்க. நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா, தன்மாடம் மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த. என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறா பாப்பா. டேய் ஒருத்தன் மானமுள்ள வேண்டாம். நான் இனிமே சீமான் பேரையும் நாம் தமிழுங்க பேரையும் உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா ஒத்த போட்டு சொல்றான். நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. அவர் ஏன் மஞ்ச பணியும் போட்டாப்ல, அவர் ஏன் கருப்பு இது போட்டாப்ல, அவர் இன்னைக்கு எங்க காலையில அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல. டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல. டேய் நானே ஒரு டைரக்டரா, எனக்கேண்டா 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க? இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா, அது என் உயிர் தலைவன் மட்டும்தான்டா. அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான்
என்னை வழி நடத்தும். என் கால்கள் வழி நடத்தி நடக்கிற மகன் அல்ல, என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான். அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன். நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன்? நமக்கு இலக்கை குறித்தாய்விட்டது, பயணம் தொடங்கி ஆகிவிட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில்களை எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வாணி பிக்காலி ஏண்டா என்னை எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா பெட்டி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறிய? டேய், எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க? பைத்தியக்காரப்பல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில், நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கல, அதை மட்டும் சொல்லு. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வை, இங்க வந்து போடுன்னு சொல்வியா? என்னது இது? என்னது இது? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ண சொல்ற? இப்ப இங்க வா, இங்க வாடா, தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா. பாரு, கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு, கடிக ஒழிக என்று. அது அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, விரைந்து அழிகங்கிறார். எதை? இந்த ஆட்சியை தாண்டா, இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான். கொஞ்ச நேரம் இரு, முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், எங்க அண்ணன் மேல போடுவான். என் கூட்டத்தை நீ தானே ஏற்பாடு பண்ணேன்னு. டே, வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டேன்டா, ஒரு 300 அடிச்சிருவோம்டா. தேர்தலுக்கு முன்னாடி 300 அடிச்சிருவோம்டா. 250 இருக்குமா? 250, இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன்டா. 300 என்ன ஒரே நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா? இங்க பாரு, இங்க பாரு என்ன சொல்றாரு பாரு. அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க, கருணை இல்ல ஆட்சி கடிகை ஒழிக, அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க. இதை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே. நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை உள்ள வாங்கிக்கணும். தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக, நினைத்த நலம் பெறுக. தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் இன்புற்று வாழ்க இசைந்து பாடிய மகான் வள்ளலார் பெருமகனார். இதிலே நம்முடைய தாத்தா பார் அருளி செல்கிறார். அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார்? விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும். வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும். எப்படி? விரைவில் வரும். அன்று என் தமிழ், எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும். எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு பாரு, இந்தியாவை ஆளும். இப்ப தெரியுதாடா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு? அவதான் பேரை நான் பேசுறேன். என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார். எப்போ? இந்த தீயோர் ஆட்சி கடிகை ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது, வள்ளலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும். அது எப்ப மலருங்கிற? விரைவில். விரைவில். அது அவர் மொழியில சமீபத்திருக்கிறதுங்கிறாரு. சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறதுங்கிறாரு. நான் அதை விரைவில்னு சொல்றேன்.
அதையேதான் சொல்றார். அதையேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடுனாங்கிறார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி, இந்நாடு சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்க செய்தல் வேண்டும். பாரதி பாடின பாட்டை சொல்றாரு. பாரதி சராம்பார் அவர் மகாகவி. நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்கிறார். அடுத்தது சொல்றாரு, இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணை ஏறுவாள் என்று சொல்றார். இவன் ஏற்கிறா, அவன் எதிர்க்கிறா, அவன் மறுக்கிறா, அதை பத்தி கவலையே இல்ல. அவள் அரியணை ஏறுவாள். ஏன்? தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எடுபடாதுங்கிறப்ப. யாரு தெய்வ அருள் பெற்றவன்? தெய்வ திருமகன் அருள், வள்ளலார் அருள், திருமுருக பெருமான் அருள், வீரமா காளி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன். ஒன்னும் பண்ண முடியாது. நீ இயக்கமடா அவர் உண்ணாக்கில் உமிழ் நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் என்னையை இயக்குமடா, இயக்கும். எப்படி சொல்றாரு பாரு. ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் அதை எப்படி சொல்றாரு? எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்தவர்க்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார், திருவள்ளுவர் நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார். அன்னைக்கு சொல்றார், அப்படி ஒரு அன்னை தமிழ் அரியணை ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை, அதனுடைய மாண்பை அறிந்துணர்ந்த மக்களை பெற்றிருக்கும். இப்ப திருக்குறளை வேணும் படிக்கிறது இல்லை, திருக்குறளை மனப்பாட பாட்டு அப்படி சொல்லிட்டா. அடுத்த வார்த்தை பாரு, இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி, உலகம்மை மீனாட்சி அவ அருள் வாங்குறா, இதுக்கு எனக்கு துணையா இருப்பாங்கிறப்பல. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறாப்புல, திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும், இந்தியா முழுமைக்கும் முழங்கும்ங்கிறவள. எப்படி சீமான் இந்தியா முழுமைக்கும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், இந்த மாதிரிலாம் சாசா மொபைல்ஸ் அதெல்லாம் எழுத முடியாது. எல்லாம் தமிழ்ல இருக்கும். சென்னை விண்ணூர் நிலத்தில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும். வேணா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் 2 பேர் பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ, பிரெஞ்சு தெரியாம, அப்படி எவன் வந்தாலும் இங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும். இது கொடுங்கோன்மை இல்ல, என் இனத்தின் இறையாண்மை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நஞ்சம் இல்ல அவரு. என்ன எதை சொல்றது எதைன்னு மூளை தோத்துக்கிட்டு இருக்கு. நேரம் இல்லடா, நேரம் இல்லை. இருப்பா. இன்னைக்கு எங்க தாத்தா இங்க பாரா, இவ்வளவு வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேரன் ஒரு வழக்க வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராது. இப்ப பாரு, இப்ப ஐயா எடப்பாடி, மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறவுலாம் கடும் கவத்தில் இருக்கான். ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு, எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு, ஐயா டிடிவி தள்ளியாச்சு. இந்த கள்ள மரவன் ஒரு வேலும் ஓட்டு போட மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்னடா இருக்கலாம்னுட்டு அங்க எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க. இப்ப நமக்கு இப்பத்தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம்ங்கிறதே தெரிய வருதா? ஏண்டா பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா? பாரத மணி திருநாடே என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் தான். நான் என்ன கேட்கிறேன் எங்க ஐயா எடப்பாடியார்ட்ட, 4.5 ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சரா இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா? அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா? சுபாஷின் சுபாஷம் என்று அவரை தெரியவில்லையா? சுபாஷுக்கு 2 கரமும் கொடுத்தேன் மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்ட மறவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா?
அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக 1000 வீரமறவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா? இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா? இந்த பசப்பு, இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள்? ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா? நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா? ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன்? இந்த நாட்டின் விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன்? இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா, அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா? எதற்கந்த விருது? எதற்கந்த விருது? இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்த என் பாட்டன் பாபு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்னா, உறங்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பாக்களால் உணர்வு சூடேற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை. பாரத தாயே, உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திரண்டெழுந்து வருகிறோம் என்று வீரம் முழக்கவிட்ட வீர மறவன் என் தாத்தன் தெய்வ திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற 79 ஆண்டு இதுவரை தராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயா, அவமதிக்கிறாய்? எவனிடத்தில் பதில் உண்டு? யார் இதற்கு பதில் சொல்லுவா? அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது. அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை. ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது, பெருமைக்குரிய விருது. வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் பெருமக்களே, பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருதை வேண்டுமானால் கொடுங்க. அது யாரு போய் வாங்குறது? அவர் இல்லைன்னு தாடா ஆடிட்டு இருக்கிய எல்லா பேரும் கேட்க ஒருத்தன் இல்லைன்ட்டு. இந்த மகான்களுக்கு, மனித புனிதர்களுக்கு, மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருது இருக்கலாம். அவன் பேரன் வென்று தமிழ் தேசிய அரசனை, அவன் என் தாத்தனின் கனவு போல தமிழன்னை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமையை. நீதியில் தேர்வர், நீதியில் மறவன், நீதியில் தேவர், நேர்மையில் தேவர். நாட்டில் ஆதினால் தொட்டே போரில் அருஞ்செயல் புரிந்த செம்மல். நல்லா கொஞ்சம் நீதியில் தேர்வர், நல்ல நேர்மையில் தேவர். நீதியில் மறவன், நல்ல நேர்மையில் மறவன். ஆதி நாள் தொட்டே நாட்டில் போரில் அருஞ்செயல் புரிந்த செம்மல் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம். வாதிடும் திறமைக்கெல்லாம் வல்லவன் அண்ணான் ஒருவன். வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல தற்கறிவை பெற்றவர் எவரும் இல்லாதான் என் தங்கை கார்த்திகா பதிவு செய்தார். வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணான். வரலாற்றிலே அவன் ஒருத்தன் தான். அறநீதி அறத்தை, நல்லறத்தை வளர்த்து காத்த, நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்திக பிரம்மச்சாரி. இந்த வார்த்தைகள்லாம் புதுசா இருக்கு. நாஸ்திகம் எழுதினவரை கேட்டீங்கன்னா அப்புறம் புரியும். நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்திக பிரம்மச்சாரி. இல்லறம் இல்லை, ஆனால் ஏற்காத நல்லறம் இல்லை. கல்லும் பணியும், கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்தில் மிக்க, கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்திலே மிக்க வல்லவன் பசும்பொன் நாதன். வல்லவன் பசும்பொன் நாதன். வளர்க புகழ் வளர்க மாதோ என்று நம்முடைய ஐயா கவியரசு, நம் தாத்தன் கவியரசு கண்ணதாசன் நம்முடைய தாத்தாவை புகழ்ந்து பாடுகிறார்.
அந்த வரலாற்றில் ஒருவன் அண்ணானை, அந்த வல்லவன் பசும்பொன் நாதனை பைந்தமிழ் பிள்ளைகள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள், அவன் பேர பிள்ளைகள் போற்றி போற்றி புகழ்கிறோம். 30ஆம் தேதி தானே வணக்கம் இங்கேயும் கூட்டம் நடத்துற, அங்க நடத்த விட மாட்டான். அங்க 144 தடை போடுவான், அங்க பேசாதையும்பான். இங்கில்ல, இன்னும் ஒரு ஓரத்தில் என்னை பேச விட்டாலும் உலகம் முழுமைக்கும் என் தாத்தன் தெய்வ திருமகன் திருப்புகழ் ஓங்கும் ஒலிக்கும். அதை எந்த கொம்பனும் எடுக்க முடியாது. விட்டு இதோட விட்டு போயிடும் நினைக்கிறியா? நாளைக்கு ஒரு நாள் தான், நாளை மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுபாண்டி இருக்கு திருச்சியில, அதோடு விடுவேனே. அப்புறம் தண்ணீர், அப்புறம் கடல், எவனையும் தூங்க விடுறதா இல்லை. நான் தண்ணீரை பத்தி என்னையா பேசுவார் அப்படின்னு. வா தண்ணி குடிக்காம வா, நான் பேசுறது புரியும். சரிதானே, சரிதானே ஐயா. அதனால கணம் காவல்துறை அதிகாரிகளே, ஒரு கூட 5 நிமிஷம் போய்விட்டது. இதற்கெல்லாம் வழக்கை போட்டு தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து சிக்கலை கொடுக்க வேண்டாம். நாங்கள் ஒரு சத்தியத்தின் மகனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில், அவர் பெரும்புகளை போற்றுகிற இந்த நாளில் ஏற்கிறோம். எந்த கனவை என் தாத்தன் சுமந்து நின்றாரோ அந்த கனவை, அவர் நினைவை சுமந்து அவர் கனவை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த உறுதியோடு அந்த சத்திய தலைவனுக்கு, தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவர் பேர பிள்ளைகள் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.